ஸோ ஹாய் டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கின் பிரைட்னிங்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கின் பிரைட்டாக இருக்கணும் அண்ட் க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னா மெயின் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா மினிமலான இந்த 2 ப்ராடக்ட் வச்சு ஸ்கின் கேர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபட்டிக்காவோடைய பிரைட்னிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வித் நீம் அண்ட் துளசி. அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபட்டிக்காவோடைய குங்குமாதி தைலம். அண்ட் இந்த ஃபட்டிக்காவோடைய பிரைட்னிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா நீமன் துளசி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோனாக உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதர் தந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ இன்க்ரீடியன்ஸாக உங்களுக்கு ஆரஞ்சு பீல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அண்ட் இந்தியன் கூஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணாது அண்ட் நல்லாவே மாய்ஸ்சராகவும் வச்சுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரொட்டீனில் ரொம்ப மெயினான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபட்டிக்காவோடைய சௌந்தரிய குங்குமாதி தைலம். அண்ட் பேசிக்காக குங்குமாதி ஆயில் பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்க டேன் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் பிளெமிஷஸ் அண்ட் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கிற ஒரு ஆயில் தான் குங்குமாதி ஆயில். அண்ட் இப்போ இந்த ஃபட்டிக்காவோடைய குங்குமாதி ஆயிலோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு 100% ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ அண்ட் பிரைட்டான ஸ்கின் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இது 25 இயர்ஸ் இருக்கவங்க வந்துட்டு தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகும் ஏஜினால். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணி ரிங்கிள்ஸ் எல்லாமே வராமல் தடுக்குது. அண்ட் மற்ற குங்குமாதி ஆயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் இருக்க ஸ்மெல் அண்ட் கன்சிஸ்டன்சி தான். அண்ட் இதோட ஸ்மெல் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே தின்னாக தான் இருக்கும். உங்கள் ஃபேஸில் போயிட்டு போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணிவிட்டு இது மூலமாக பிம்பிள்ஸ் வருது இந்த மாதிரி வேலைலாம் இது பார்க்காது. இதில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா டீட்டெயில்டாக வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லைக் சாஃப்ரான், டர்மரிக், லோட்டஸ், சின்னமன் அண்ட் மஞ்சிஸ்டா இது 5மே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தான் நமக்கு இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். லோ பட்ஜெட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியாது ஆக்சுவலி. ஸோ நானும் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் தான் வந்துட்டு பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த ஃபட்டிக்காவோடைய பிரைட்னிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இது ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சி அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோவா ட்ரை பண்ணாது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க துளசி அண்ட் நீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆரஞ்சு பீல் எக்ஸ்ட்ராக்டும் அண்ட் கூஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இது இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமாவே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டனாக இருக்கிறது தெரியும். அண்ட் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுனால தான் இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பிரைட்னஸ் ஃபீல் வந்துட்டு தெரியும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ். இது நல்லாவே கிளென்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேஸை, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஸ்கின்னில் இருக்க இந்த வாட்டர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே டிஷ்யூ வச்சுட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குங்குமாதி தைலம் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆயில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த ஆயிலை வந்துட்டு ஈவனாக உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு மசாஜிங் வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு நல்லா உங்கள் ஸ்கின் அப்சர்வ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணும். அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாமே வராமையும் தடுக்கும். அண்ட் மசாஜிங் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு வீடியோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாஜஸுமே வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷன்லேயும் அண்ட் சர்க்குலர் மோஷன்லேயும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஸ்கின்னை வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா சாகிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அப்வர்ட்ஸில் பண்ணும்போது தான் வந்து பார்த்தோன்னா ரிங்கிள்ஸ் அண்ட் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் எல்லாமே விழாமல் இருக்கும்.
நல்லாவே வந்துட்டு மசாஜ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறணும். அண்ட் நீங்கள் இதை வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஆயிலெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 ஹார்ஸ் வந்துட்டு இதை ஸ்கின்ல வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹார்ஸ் நம்ம ஸ்கின்ல வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா ஆயில் வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான டவல் அந்த மாதிரி இருக்குல்ல, இல்லைனா வெட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம். அப்படிலாம் மைல்டான கிளென்சரில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வாட்டரில் வைப் பண்ணி எடுத்துடுறேன். தண்ணியில் வந்துட்டு துடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 வாட்டி நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஆயில் எல்லாமே நல்லா கிளியராக வந்துட்டு போகும். ஸோ குங்குமதி ஆயில் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்துட்டு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த ஆக்னே ஸ்கின்னும் ஆயிலி ஸ்கின்னும் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்ற நீட் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஸ்கின் டைப், நார்மல் ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கும். அந்த ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிட்டே வந்துட்டு போகும். அண்ட் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இதெல்லாமே வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நான் வந்துட்டு குங்குமாதி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். லைக் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போகிறதுக்காக தான் நான் குங்குமாதி ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ அண்ட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா குட் ப்ராடக்ட்டும் கூட. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.